வணக்கம் மக்களே. ஒரு 2 நாளா சட்டப்பேரவையில ஃபுல் லைவு நல்லபடியா போச்சு. லைவும் நல்லா அவங்க பேசுற விவாதங்கள் வந்து இது ஒண்ணும் மாற்றம் சொல்லலாம். நல்லா இருந்துச்சு சட்டப்பேரவையில. இதுல ஐயுஎம்எல் அதாவது இந்தியன் முஸ்லீம் கட்சி வந்து நம்ம அவரு சபாநாயகர் வந்து சொல்றாரு. என்னன்னா, ஐயுஎம்எல் கட்சி வந்து அவர் மொபைல் வச்சிருக்காரு. ஏற்கனவே வந்து அத சொல்லியிருக்கிறாரு. நெறைய பேர்ட்ட. மொபைல யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு அதுக்குண்டான பேப்பர்ல உங்களுக்கு தான் அதுல பேப்பர்ல எழுதி கொண்டு வாங்க. அந்த மாரி வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப அதே மாரி செய்யாம நீங்க ஃபோன பார்த்து செஞ்சீங்கன்னா நல்லா தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்ல. இது நல்லா இருக்குது. சரி ரைட். அது அவங்களுக்கும் தெரியணும். ஏன்னா இத்தன வருஷமா அவங்க வந்து கட்சி நடத்துறாங்க. அது புதுசா கொஞ்சம் ஒரு மாறுதல் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாறுதல் கிடையாது அப்படிங்கிறனால தெரியல. வந்து அதாவது பட்ஜெட்ட பத்தி பேசுனாங்க பேரவையில. அப்ப பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி வந்து என்ன மாரி பட்ஜெட் போடணும். ஒரு நடுத்தர குடும்பம். அந்த உணர்வுகள வாங்கி அவங்க அந்த இடத்துல பேசினாங்க. ஒரு லேடி, ஒரு பெண் என்கிறவங்க ஒரு குடும்பத்த வந்து ஒரு பட்ஜெட் போடுவாங்க. இந்த மாத செலவுக்கு இந்த வந்து தெளிவா, சூப்பரா இதை அப்பளம் சூப்பரா அதான் சொல்றேன்ல. எனக்கு தெரிஞ்சு வந்து 2 பேர் அதாவது பிரேமலதா அம்மா அவர்களும், சௌமியா மேடம் அவர்களும் பார்த்தீங்கன்னா, அப்ப ஏன்னா அவங்க அத உணர்ந்திருக்கிறாங்க. ஆளுங்கட்சியிலயும் முன்னாடி இருக்கிறாங்க. பெண்கள் இருக்கிறாங்க. எம்எல்ஏவாக. அங்குள்ள ஆண்கட்சி பெண்கள் வந்து இளைஞர்கள். சில விஷயங்கள் வந்து அனுபவமா தெரிய மாட்டேங்குது. ஆனா இவங்க வந்து அப்படி இல்ல. அரசியலையும், குடும்பத்திலயும் அனுபவம் இருக்கிறதுனால வந்து, அந்த விஷயத்த வந்து அவ்வளவு கரெக்ட்டா ஒரு ஃபேமிலியோட சேர்த்து இந்த என்னென்ன பண்ணணுமோ அப்படிங்கிறத கரெக்ட்டா பேசுனாங்க. அது அப்படி ஒரு ஆளுமை, அப்படி ஒரு சிந்தனை. இது வந்து யாருக்கா ஒரு சில பேருக்கு வரும். நம்ம ஐயா காமராஜர் மாரி. காமராஜர் ஐயா வந்து ஒப்பிட முடியாது. இருந்தாலும் அந்த ஒரு சில விஷயங்கள யோசிச்சு பேசுறாங்கல்ல. மத்தவங்களுடைய கஷ்டத்த உள்வாங்கி அது பேசும்போது வந்து அழகு. ஏன்னா நெறையா காமனா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபேமிலி நடுத்தர ஃபேமிலிக்கு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமிலி இந்த சம்பளம் வருது. கணவருக்கு இவ்வளவு சம்பளம் வருது. நமக்கு இவ்வளவு சம்பளம் வருது. 2 பேருமே வேலைக்கு போவாங்க. குழந்தைகள் பள்ளிக்கூடம் போவாங்க. வீட்டுக்கு வர செலவு இருக்குது. நல்லது, கெட்டது போக வேண்டி வரும். அப்போ இந்த பட்சத்துக்குள்ள இத கொண்டு போனா கரெக்ட்டா வரும் வந்து பெண்களுக்கு வந்து கரெக்ட்டா வரும். அவங்க வந்து என்ன சொல்றது? ஒரு அதாவது கால்குலேட்டர் அவங்க மைண்ட்ல. இந்த இதுக்கு இவ்வளவு தான் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இந்த பெண்களுக்கு உண்டான இயற்கையாவே அது உண்டு. இப்ப அத உள்வாங்கி ஏன்னா அவங்களும் பெண் அப்படிங்கிறதுனால அதை உள்வாங்கி பட்ஜெட் இப்படித்தான் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க எல்லா விஷயம். ஏன்னா அது அப்படி பேசணும்ல. சட்டப்பேரவையில பேசுறதுக்கு யாருமே அந்த மாதிரி கிடையாது. சரிப்பா. அடுத்து என்னன்னா நம்ம தண்ணீருக்காண்டி விளக்கம் கொடுத்துருக்கிறோம். காவிரி தண்ணீருக்காண்டி மறுபடியும் அதை மென்ஷன் பண்றாங்க. மேகதாது அணைக்கு மென்ஷன் பண்றாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாள் அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா பேசுறாங்க, சூப்பரா பேசுறாங்க. சரி. சௌமியா மேடமும் அவங்க சொல்றாங்க நம்ம குக்கிராமத்துக்குலாம் பஸ் வந்து இன்னும் விட வேண்டி இருக்குது. ஆல்ரெடி இவங்க வந்து ஆளுங்கட்சியில வந்து நம்ம விஜயண்ணா ஒரு மீம்ஸ் ஒரு வீடியோலாம் வந்துச்சு. ஏதோ ஒரு கிராமத்துக்கு அதை பேர்ல மறந்து வச்சு இதுக்கு கேட்காதீங்க. விட்டதாக சொல்லி நிறைய விளம்பரங்கள் பண்ணாங்க. ஆனா அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா, தருமபுரி பக்கத்துல இந்த இதெல்லாம் வந்து நான் அவங்க தொகுதி அப்படிங்கிறதுனால வந்து சில இடங்கள்ல சொல்றாங்க. இந்த பஸ் குக்கிராமம் வரல. அதுக்கு வந்து மென்ஷன் பண்றாங்க பேரவையில. அப்புறம் அவங்க சொல்ல அவங்க குடுத்த அதான் ஆளுங்கட்சி குடுத்த அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சொல்றாங்க. இது வந்து நம்ம விஜயண்ணா முதலமைச்சரையே வந்து கொஞ்சம் தாக்கியிருக்கு. அதான் அது வந்து ஒரு மறைமுகமான ஒரு பேச்சு. நம்ம எப்படி ஜனநாயகன் படம் இயக்குனர் வந்து ஹச்சுலத் வந்து ஒரு மறைமுகமா வந்து எப்படி கூட இத்தனை மாசம் இருந்திருக்கு எனக்கே தெரியாதது. அவர்ட்ட ஒரு 2 மணி நேரம் படத்துல எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மறைமுகமா வந்து ஒரு சொல்லியிருப்பாரு ஹச்சுலத். ஏன்னா அவர் பத்தி சிறந்த எழுத்தாளர். எந்த வார்த்தையை இப்படி யூஸ் பண்ணி ஒரு சில இடங்கள்ல சொல்லணும் அப்படின்ட்டு சூப்பரா சொல்லுவார். அந்த இதைத்தான் ஹச்சுலத் சொல்லியிருப்பான். அதுல நிறைய அவர் அதுவும் ரங்கராஜ பாண்டே அவர்களுடைய இன்டர்வியூல தான் சொல்லியிருப்பாரு. அவ்வளவு அழகா தெளிவா எடுத்து மக்களுக்கு ஒரு மறைமுக ஒரு இதா சொல்லியிருப்பாப்ல. அதே மாதிரிதான் இத வந்து நம்ம சௌமியா மேடம் சட்டப்பேரவையில வந்து டிஎன்பிசில வந்து அவ்வளவு இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு கண்டு அவ்வளவு இப்பவும் வந்து இத்தனை ஆயிரம் இளைஞர்கள் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா எடுத்து கொடுக்கணும். வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அரசாங்க வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறத ஒரு மென்ஷன் பண்ணி சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவங்க அந்த கரூர் விஷயத்த மறைமுகமா சொல்லியிருப்பாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் புரியாது. சில சில பேர்த்துக்கு மட்டுமே அதை அந்த கமெண்ட்ஸ் உன்னிச்சு பார்த்தாங்கன்னா அவங்க சொன்ன வந்து அர்த்தம் அதுதான். ஏன்னா நீங்க பொசுக்குன்னு ஒரு 30 பேர்த்துக்கு வந்து வேலையை கொடுத்து தூக்கி விபத்துல இறந்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா
இப்போ இத்தனை வருஷமா அவங்க பாடுபட்டு படிச்சுட்டு முடிச்சுட்டு அரசு வேலைக்காட்டி இத்தனை பேர் இயங்கிட்டு இருக்காங்க. இந்த பால் தூக்கி கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த இடத்துல அப்படி பதிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த நல்ல விஷயம். ஏன்னா அவங்க பேசுற பேச்சுலாம் அவ்வளவு சூப்பரா இருக்குது. இப்போதைக்கு நல்லா இருக்குது. போக போக மாதான்னு தெரியல. இப்போதைக்கு சட்டப்பேரவையில அவங்களுடைய வாதங்கள் வந்து அவ்வளவு அழகா இருக்குது. கொஞ்ச நேரம் பேசினா நீட்டா பேசுறாங்க, சூப்பரா பேசுறாங்க. இப்ப சூலூர் எம்எல்ஏ வந்து பட்டா பிரச்சனை பத்தி பேச அப்ப அந்த பட்டா பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாத்தூர் ராமன் டேகே சார் அவர்கள் வந்து 74 லட்சம் நாங்க கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அதுக்கு செங்கோட்டையன் அவர்கள், அதாவது செங்கோட்டையன் ஐயா அவர்கள் வந்து பதில் சொல்றாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் 73 சொல்றீங்க, அடுத்து 74 வயதுக்கு கொடுத்துருக்கோம், 74 லட்சம் வயதுக்கு 2 விதமா சொல்றீங்க. இது எது உண்மை அப்படிங்கிறது இருக்குது, ஒண்ணு இருக்குது. அது என்னன்னு பாருங்க. அந்த இடத்துல வந்து நம்ம சபாநாயகர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, 2 கட்சிகளுமே இந்த இடத்துல நம்ம அவர் எந்த அளவுக்கு வந்து குறைஞ்சபட்சம் நேர்மையா நடக்கணும் அப்படிங்கிற அளவுல நம்ம இந்த இடத்துல கவனிச்சு பார்த்தோம்னு தெரியும். 2 கட்சிகளுமே கொடுத்துருக்கீங்க பட்டா, ஆனா இன்னமும் நாங்க அதாவது இன்னமும் கொடுக்க வேண்டியது இருக்குது. 2 கட்சிகளும் செஞ்சிருக்கிறீங்க. ஏடிஎம்கே இருந்தாலும் அவர் வந்து சொல்லல. அந்த இடத்துல அந்த அர்த்தத்துல வந்து சபாநாயகர் சொல்றாரு, கொடுத்திருக்கிறீங்க, பட்டாக்கள் கொடுத்திருக்கீங்க, ஆனா இனிமேல் கொடுக்க வேண்டியவரும் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிடுறாரு. அப்ப அதுல வந்து சபாநாயகர் எந்த இடத்துல அவ்வளவு சூப்பரா அந்த ஒரு விஷயத்த அழகா அவர் தூக்கி கொண்டு போய் வச்சிடறாரு. நல்ல விஷயங்களா? அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டிவி கட்சி தாங்கி தூக்கி பிடிக்கிறது வந்து ஒரு சிலுவை சமக்கிறார் சிபி பிரபாகர் அவர்கள். என்ன சொல்ல, டிவி கட்சி அவர் கையில தான் இருக்குது. அதாவது அவங்க செய்யற டிவி கட்சி இறங்கி அந்த எம்எல்ஏ அமைச்சர்கள் சில விஷயங்களை பேசும்போதோ நடைமுறையில இருக்கும் போதோ பாத்தீங்கன்னா தவறுகள் இருக்குது. நம்ம விஜயானாவும் சேர்த்து சொல்றேன், முதலமைச்சர் விஜயானாவும் சேர்த்து தான் சொல்லுங்க, தவறுகள் இருக்கு. ஆனா அதை தாங்கி பிடிச்சு கொண்டு வராரு பிரபாகர் ஐயா. அதெல்லாம் உண்மைக்கே கிடையாது. அவரை வந்து எம்ஜிஆர் காலத்துல உண்மைக்கேவும் எம்ஜிஆர் காலத்துல இருந்தவருக்கு இந்த அர்த்தத்தை அவர் கூட பயணிச்சவர் அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயங்களை நேர்மையா கொண்டு போகணும்னு நினைச்சுட்டே இருக்கிறாப்புல. அதே மாதிரி கொண்டு வழியில் இருக்கிறாப்புல டிவிகே கட்சியும் சேர்த்து அவங்க இந்த தவறு பண்ணாத அளவுக்கு ஒரு வார்த்தை பேசுறதுனாலும் அதை தட்டி கொடுத்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது பாத்தீங்கன்னா சபாநாயகர் வந்து ஆளுங்கட்சிக்கு சார்பாக தான் இருக்கு. அவங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறாங்க. இந்த இடத்துல அது ஒண்ணு மாற்றம் பாத்தீங்கன்னா அது வந்து பிரபாகர் ஐயால தான், மற்ற யாராலும் கிடையாது. டிவிகே கட்சிக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். அது அவங்க யோகத்துல கிடைச்சிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு யோகம், அதாவது டிவிகே விஜய் அண்ணாவுக்கு, டிவிகே தலைவருக்கு விஜய் அண்ணாவுக்கு யோகம். ஏன்னா அப்படிப்பட்ட தலைவர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை நல்ல முறையில் அவங்க பயன்படுத்திக்கிட்டா நல்ல விஷயமா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்து போகுது. இதுல ஆதவர்ஜன் ஐயா வேற வந்து அப்பப்ப ஏதாவது ஒண்ணு பேசி அவர் பேச தெரியுதா இல்ல டப்பா டப்பா எமோஷன்ல பேசுறாரான்னு தெரியல. விமர்சனம் பேசுறதுனால வந்து அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இதுல சட்டப்பேரவையில நம்ம நிதியமைச்சர் மரியவல்சன் அவர்கள் வந்து அவர் எது டிஎம்கே கட்சியில உள்ளவரா இருந்தாலும் அவர் அழகா அவர் தெளிவா தமிழ்ல பேசுங்க, அதுவும் அதை மாத்திக்கோங்க. அவரை வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டுமே சொல்லல, எந்த விதமான குற்றச்சாட்டுமே சொல்லல, மாத்திக்கோங்க. ஏன்னா அவர் வந்து பட்டிமன்றத்தில் தமிழ் அழகா பேசுவாரு. இத்தனைக்கும் டிஎம்கே உறுப்பினர் அவர் வந்து ராஜ்மோகன் ஐயாவும் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ராஜ்மோகன் இவங்க எல்லாம் வந்து நல்ல தெளிவா பேசுறாங்க, நீங்களும் அந்த மாதிரி மாத்தி. இதனால என்ன இருக்குது, இதை பொறுமையை ஏற்றுக்கிட முடியாதா? நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டாங்க. இதுல சவுக்கு சங்கர் அவர் வந்து உனக்கு தமிழ் பேசுறதுலே போயா, அதாவது அவருடைய இன்டர்வியூல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உனக்கு தமிழ் தெரியலன்னா வெளியில போயா அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்காரு அவருடைய வீடியோ, சவுத் மீடியா வீடியோல. சரிங்களா? அப்போ ஏன்னா இது வந்து அவர் இன்னொன்னு சொல்றாரு என்னன்னா, இது வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவை, இப்போ தமிழ்ல தான் பேசணும், நீ ஒண்ணு இங்கிலாந்துல இல்ல அப்படிங்கிற அளவுக்கு மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அதே மாதிரி கோடீஸ்வரன் ஐயாவும் அதான் சொல்றாரு, அவர் பத்திரிகையாளர் கோடீஸ்வரன். அப்ப அவர் என்ன சொல்லும்போது பாத்தீங்கன்னா, பொறுமை முதல்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டு முதல்ல பேசுங்க. எதுக்கெடுத்தாலும் நீங்க வந்து பொறுமை இல்லாம போறது வந்து அது சட்டப்பேரவைக்கு அழகு இல்ல. நீங்க ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து உங்களுக்கு தேர்ந்து, அந்த மக்களுக்கு மரியாதை கொடுக்கணும், இந்த மக்களுக்காண்டி பொறுமையா போகணும். எம்எல்ஏ ஆகிட்டு அமைச்சர் ஆகிட்டவங்கிறதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இதுல பேன் 16 அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல அந்த மதத்தை வேற திணிக்கிறாரு. நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ ஒன்னே ஒண்ணு சொல்றதா, 3 மதம் ஒன்னே ஒண்ணு சொல்லு, யாரையும் காயப்படுத்தக்கூடாது, யார் மனசையும் துன்பப்படுத்தக்கூடாது, யாரையும் இழிவா பேச, இவ்வளவுதான். பைபிள், குரான்,
இது இந்த மூணுமே வந்து சொல்றது வந்து மனித நேயத்தோட இருங்க. அது ரெண்டாவது அவரவர் நம்பிக்கை. அவங்க மட்டும் அந்த இதை வந்து இந்த இடத்துல கொச்சப்படுத்தக்கூடாது. ஆனா நீங்க எல்லா மக்களுக்கும் அமைச்சர், எம்எல்ஏ, முதலமைச்சர், எம்பி, பிரதமரா இருந்தாலும், ஜனாதிபதியா இருந்தாலும் நீங்க மக்களுக்கு சேவை செய்யற ஒரு சர்வன்ட். அதுக்கடுத்த மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு சாதி, மதம், இனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த தமிழ்நாட்டுல எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ நீங்க அதை கடைபிடிச்சாகும். மரிய வில்சன் இதை மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மாத்திடுவாப்லன்னு நினைக்கிறேன். அமைச்சர் நினைக்கிறோம். மரிய வில்சன் சொன்னது தம்பி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் மாத்திக்கணும். மாத்திடுவார். அதாவது அமுதன் என்று ஒரு இளைஞர் தேர்ட் காலேஜ் படிக்கிறாப்புல. அவங்க வந்து ஒரு அந்த காலேஜ்ல போதைப் பொருள் வித்ததாக சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட் எப்படி கசிவாகி அவரு கூட்டு போய் அவங்க அம்மா அப்பா அப்பல கதறாங்க. அந்த செய்தியில பார்க்கும்போது இவ்வளவு அழுகுறாங்க. பையன் இல்லாம போச்சுல்ல, இருந்தானா இன்னும் எல்லாத்துக்கும் உண்டான வருத்தம் தானே. தன்னுடைய பையனை அடிச்சே கொண்டுட்டாங்க போது எவ்வளவு பெரிய வருத்தம் தெரியுமா. அப்போ நிர்வாகம், அந்த காலேஜ் நிர்வாகம் பிரஸ்ல அந்த மாதிரி போதை பழக்கம் இல்லைங்கிறது ஒரு மனிதனுடைய உயிரும் பேசும். இத எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசுறாங்க. அது சபாநாயகர் இதை வந்து மென்ஷன் மட்டும் பண்ணுங்க, திங்கக்கிழமை பேசிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா மென்ஷன் பண்ணிட்டாங்க. பண்ணாலும் அமைச்சர், அதாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஐயா இல்ல அது ஒரு கோஷ்டி தகராறு இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி சரி பண்ண நினைக்கிறாரு. சரி பண்ண நினைக்கிற இடத்துல வந்து இது திங்கக்கிழமை அவங்க என்ன பேசுறான்னு தெரியும். ஆனா இதுல ஒண்ணு அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போறோம். உயிர் பேச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? டிவிக்கு ஆளுங்கட்சியான விஜய் அண்ணா கட்சியில என்ன சொல்றீங்க? உங்களுடைய நீங்க தகவல் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தகவல் பாதுகாப்பா இருக்கப்படும், நீங்களும் பாதுகாப்பா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி வாக்களிச்சிருந்த சில இளைஞர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நடக்காம இல்ல, நடந்திருக்கலாம், நடந்ததுக்கும் வாய்ப்பு இல்லை. அது விசாரணையில தான் தெரியும். நம்ம வந்து அதை வந்து தீர்மானிக்க முடியாது. இங்க நடந்துதான் நடக்கலையா அப்படின்னு சொல்லி விசாரணையிலையும் கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பான பிறகுதான் தெரியும். நம்ம வந்து அதை வந்து உள்ளுக்குள்ள நடந்திருக்குதா, நிர்வாகம் இங்க இல்லைன்னு சொல்லுது, அதே இளைஞன் இருக்குன்னு சொல்லி அதை வந்து கோஷ்டி மோதலா ஆக்கப்பட்டிருக்குதா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆனா ஒரு உயிர் பேச்சு. இப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விசாரணை மூலமா அந்த இடத்துல நடந்திருக்கா இருக்குதா அப்படின்னு கோர்ட்டு மூலமா தெரியணும். ஆனா இத வந்து அரசு, நம்ம தமிழக அரசு, புதிய அரசு, விஜயன் அரசு இந்த எண்ணங்களை கண்டிச்சு அது விசாரணைக்கு தீவிரமா எடுத்து அது சீக்கிரம் கிடைக்கும். அவங்கதான் முயற்சி பண்ணுவாங்க. இதை பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா சில இடங்கள்லாம் வந்து அவர் விஜயண்ணா வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல போய் குரல் கொடுத்துருப்பாரு. நம்ம நேற்று எதிர்க்கின்றான அனிதா அவர்களுக்கு, சகோதரி அனிதா அவர்களுக்கு வந்து அந்த சட்டப்பேரவையிலே வந்து சகோதரி அனிதா அவர்கள் வந்து இறந்ததுக்கு தரையில அமர்ந்து சொன்னாங்கன்னு சொல்லி அதை ரொம்ப பெருசா ராஜ்மோகன் ஐயா சொல்லியிருப்பாரு. அப்படியே எதிர்கட்சியில ஒரு எம்எல்ஏ அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுவும் பேரை சொல்லி 3 மாணவர்கள் பேரை சொல்லி இந்த மாணவர் வீட்டுக்குள்ள போனீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. அப்ப கேள்வி எழுப்பும்போது அவங்ககிட்ட பதில் இல்லை. பதில் வருமாங்கிறது தெரியாது. அந்த இடத்துல இருந்துச்சு பதில் சொல்லியிருக்கலாம், பதில் சொல்லியிருக்கணும். ஆனா ராஜ்மோகன் ஐயா இந்த இடத்துல பதில் சொல்லல. 2வது சபாநாயகரும் அந்த இடத்துல வந்து இந்த மென்ஷன் பண்ணிருக்கீங்க, திங்கக்கிழமை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அதுக்கு பதில் வரலையானு தெரியல. இருக்கலாம், அப்படியும் கூட இருக்கலாம். ஏன்னா இடையே வந்து நம்ம அவர் சபாநாயகர் வந்து விதைக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணுங்க, இந்த 2 விவகாரத்தையும் திங்கக்கிழமை நம்ம பேசிக்கலாம், விவாதத்துல பேசிக்கலாம் அப்படின்னு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் எழுப்பப்படுது விஜயண்ணா மேல, முதலமைச்சர் மேல. நீங்க முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் பண்ணல. முதலமைச்சர் ஆகுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, செஞ்சீங்க. ஆனா முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் எதையுமே வந்து சரியான முறையில செய்யல. இதுல இன்னொன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் முதலமைச்சர் ஆனா தேர்தல் பிரச்சாரத்துல விஜயண்ணா சொன்னது, நான் முதலமைச்சர் ஆனால் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போவேன், இன்னும் ஒரு ஊருக்கு கூட, ஒரு மாவட்டத்துக்கு கூட முழுசா போகணும். அண்ணா அந்த இதை நீங்க எப்ப செய்ய போறீங்கன்னு தெரியல. நீங்க தான் சொன்னீங்க, நாங்க வர சொல்லல, மக்கள் சொல்லி நீங்க வார சொல்லிதான் ஓட்டு வாங்கியிருக்கிறீங்க. அப்போ அந்த வாக்குறுதி அப்படிங்கிறது என்னாச்சு அப்படிங்கிறது அது விஜயநாயகன் டைம் விட்டுடலாம். முதலமைச்சர் விஜயநாயகன் டைமும் விட்டுடலாம். அது அவருக்கே வெளிச்சம். சரி, பார்க்கலாம் திங்கக்கிழமை சட்டப்பேரவையில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.